ஒரு நாள் ஒரு சிங்கம்மா தனது குட்டி சிங்கத்தை ஒரு பள்ளத்தில் விட்டுவிட்டு உணவுக்காக வேட்டையாட சென்றது. அவளுக்கு பொருந்தக்கூடிய உணவை தேடுவதற்கு தேவைப்பட்ட நேரம் அதிகமாகிவிட்டது. சின்ன குட்டி சிங்கம் தனது அம்மாவை பற்றி கவலைப்பட்டு பள்ளத்திலிருந்து வெளியே வந்து தேட ஆரம்பித்தது. இருட்டில் அந்த சிங்கக்குட்டி தன்னுடைய வழியை தொலைத்து ஓர் அடைக்கலத்தில் இருந்த ஒரு செம்மறி ஆட்டின் கூட்டத்திடம் சென்றடைந்தது. அங்கு நிறைய ஆடுகள் இருந்தன. சிங்கக்குட்டி அந்த ஆடுகளுடன் சேர்ந்து வாழத் தொடங்கியது. அது சிங்கம் போல கரையவில்லை, வேகமாக ஓடவும் இல்லை, உயரமாக குதிக்கவும் முடியவில்லை. ஆடுகள் ஒரு நாள் மற்ற ஆடுகளோடு கொழுத்த புல்வெளிக்கு சென்றபோது சிங்கம்மா அங்கே வந்தடைந்தாள். அந்த காட்சியை பார்த்ததும் எல்லா ஆடுகளும் பயந்து ஓடிவிட்டன. ஆனால் சிங்கக்குட்டி மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. அது தன் அம்மாவை அடையாளம் கண்டது. அவள் தன்னுடைய அம்மாவிடம் ஓடிச் சென்று அன்பாக தழுவிக்கொண்டது. சிங்கக்குட்டிக்கு அது ஒரு ஆடு அல்ல, ஒரு சிங்கம் என்பதை நினைவு வந்தது. அந்த இருவரும் சேர்ந்து கரைத்தனர். சிங்கக்குட்டி தனது உண்மையான சக்தியை உணர்ந்தது. அதனால் பிள்ளைகளே, சிங்கக்குட்டி போலவே நாமும் நம்முடைய உண்மையான வலிமையையும் திறமையையும் மறந்து விடுகிறோம். ஆனால் நம்முள் கடவுளின் சக்தி இருக்கிறது என்பதையும் நாமும் எதையும் சாதிக்க முடியும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.